மனதுக்கு பிடித்தவங்க வந்தாங்கன்னா அது மாதிரி அவ செய்வாங்க. மனதுக்கு பிடிக்காதவங்க வந்தாங்கன்னு வச்சுக்க கது ஒரு கிழிச்சிட்டு லைட்டு நிறுத்துவாங்க. நான் அது போல ஆளு லைட் ஆஃப் பண்ணிட்டு கது சாத்துறா. கண்ணனிடத்திலே சென்று உனது மருமகன் அஸ்தினாபுரத்தை வந்த துரை துரியோதன மகாராஜா நம் சமூகம் நாடி வந்திருக்கிறார் அப்படின்னு அறிக்கையிடு. இல்ல வரது எனக்கு நல்லாவே தெரியும். வர சொல்லு வந்துட்டு பிறகு அனுப்பக்கூடாது. மருமகன்ல என்ன பண்ணு மரியாதை பத்தியா அவர் பேரு கண்ணானாக்கா என்னன்னு கேட்பாங்க. நீ அப்படி பேசக்கூடாது. என்ன மாமனாரு மாமியா வீட்டுக்கு வந்தா எப்படி கூப்பிடணும்? வயசுக்கு இல்ல மாமான்னு கூப்பிட்டுருக்கணும். நீ அப்படின்னா உனக்கு அந்த பதில் தான். மத்தவங்க யாரும் கிடையாது. சொல்லுமா முந்தன் பாதாமே தங்கச்சி அம்மா பாசமா பேசுது. நீ கோத்துல கை வச்சு சுகமாகறா எந்த குறையும் கிடையாது. ஏமா நான் தான் முதல் பணக்காரனாச்சு. எனக்கு என்ன குறை வர போகுது? தூரம் வந்தீங்க போமா எடுத்துங்க. இல்லடா பதட்டம் அப்படின்னா கூட பரவாயில்ல. தனியா இல்லாத கூட பரவாயில்ல. அதுனா கூட்டுக்க ஒரு டப்பா அதுவா வெள்ளியா எங்களை கண்டு இல்லையா? நீ குடிக்கிறியா? நீ குடிச்சு பாரு. எதுக்கா குடிய அடுப்பான ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி வச்சிருக்கா. ஆட்டு மூட்டை ஆமா ஆமா அதுதான் கட்டிக்க சுடுறான்னு சொன்ன போதும் நல்ல தப்பிக்கணும் விடு. ஆமா இல்ல தண்ணி சாவலாம் மோராவது நம்ம வீட்டுல மோர் தயிர் போய் சமையல் ரெடி பண்ண மாமனார்கிட்ட என்ன வந்ததை பேசிட்டு நடக்கணும். ஆள் தயிர் தான் நம்ம அதை ஆடி சொன்ன பாரு. அதை பிச்சாரு
குழந்தை மாதிரி வளர்த்து வச்சுக்கிறோம். மனதின்படியே போதன் கயிறு மோர் தான்பா. அண்ணா சொல்லுப்பா மருகா. எதற்காக வந்தேன்? எதற்காக ஏன் வந்தேன்? என் பெருமானே கேளாய். எனது மகள் வாக்கியமிக்க உனது செல்வி அந்த அழகு சுந்தரியை நன்மனதாக நீரோ எனக்கு தாரும் தாம் மூலம் உன் சமூகத்தை நாடி நாடி என் சமூக நாடி வந்து எவ்வளவு நாட்கள் இல்லாமல் வராத மருமக புள்ளியாச்சு. என்னைக்குமே வந்துட்டப்பா. ரொம்ப காலம் வரும் வராத மருமக புள்ளடா. அது அவன் பெரிய பணக்காரன். என் வீட்டு பொண்ணையும் அனுப்புறது இல்ல, இவனும் மறது இல்ல. சரி என்ன கண்ணா ரொம்ப நாள் பொறுத்து வந்த சேதி என்னவோ உனது மகள் ஒரே மகள் ஒப்பற்ற மகள். ஆமா சுந்தரி இருக்கிறாளே, அந்த சுந்தரியை எனது மகன் இலக்கணகுமாரனுக்கு ஒப்பத்தாமலம் பேசி முடித்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். ஒப்பத்தாமலம் பார்த்து வந்திருக்கியா? யோ சொல்லு. ஏற்கனவே நீ சொல்லாமல் என் சித்தப்பன அனுப்புனா வேலை கொடுத்துட்ட, கூட்டி குத்துட்டேன். யாராருக்கு எங்க தலையில எழுதிக்குதோ அது அங்கங்க நடக்குண்டா. வந்து அந்த கதையை விடு, அந்த கதை முடிஞ்சு போன கதை. தங்கச்சி கதையை விட்டு அதுக்கு பதிலா உன் பொண்ணை கொடுத்தவங்க ஒண்ணு முட்டு போன. ஆமா அந்த கோபத்தில் தான் நாங்க வரதே கிடையாது. நாங்க பேச்சு எடுத்தாவே அப்டா மேல அப்டா கொடுக்கலாம் தான் போக. இப்ப எதுக்கு வந்த? என்ன உனது மகள் சுந்தரிய நல்ல மனதுடன் எனது மகன் இலக்கணகுமாரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பத்தாமலம் பேசி முடிக்கலாம் என்று நல்ல மனதுடன் வந்திருக்கிறேன். இல்ல இல்ல, என்னுடைய மகள் என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால வந்துக்கிறேன். சரி, என்னுடைய பெண்ணை உனக்கு தர வேண்டும் என்றார், உன் மகன் உன்னுடைய மகனுக்கு நான் தர வேண்டும் என்றார். என்னப்பா என்னுடைய பெண்ணை கேட்டு வந்திருக்கிறாயே, என்ன பரியண்டா? என் பெண்ணுக்காக நீ என்ன பரியம் விடுவார்? இல்ல இல்ல, பொண்ணுட்டுக்காரு இல்ல, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருப்புல கோத்தாட்டம் வளர்த்து வச்சுக்கிறேன். என் பெண்ணை கேட்டு வருகிறாயே, என் பெண்ணுக்காக என்ன பரியம் விடுவாய்? ஓ பரியத்துக்கு கறி கட்டுவா, பரியமாக என்ன கொடுப்பா? என்ன கொடுப்பா? பன்னிப்புக்கு ஒரு கூட எடுத்து போறான். பன்னிப்புக்கு ஒரு கூட
வெட்டிக்கோ. கண்ணி வாசனையா மோந்துக்கோ. பண்ணிக்கவா அப்படின்னா வீட்டுக்கிட்டு போ ஒரு சங்கு சக்கரே கண்ணா என்ன நீ தருவானாயே பாரு உன் தனக்கு 7 லட்சம் நகம் தண்ணீரே நன்மனதாக நீரோ நீ போதும் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமாமா தெரியும் உன்னை பத்தி அவருக்கு தெரியும், அவரை பத்தி உனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே சொந்தக்காரங்க. ஆமா, 2 பேரும் வாரி வாங்கி வந்தது தெரியும். ஏய் மாமனார் புத்தி மருமகனுக்கு தெரியும். ஆமா, அப்படி இருக்க மருமகன் புத்தி மாமனார் தெரியாது. தெரியாது இருக்காது. ஓய் உன்னை நாடி வரும்பொழுது 7 லட்சம் ஒட்டகத்தின் மீதும் சாமி 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு. 7 லட்சம் மூட்டை வந்துக்குது. இந்த துவாரகையை நான் மலை போல் குவித்திருக்கிறேன். இது போதுமா? இன்னும் வேணுமா? சொல்லு. ஓய் மருகா தெரியாதுனா மகனே, அவருக்கு பைத்து பிடிக்க தெரியாப்பா. பொண்ணு இழந்த மண்ணா மண்ணே பொன் கொடுத்து ஒன்னெல்லாம் பார்த்த உடனே பிரம்மச்சு போச்சு. 7 லட்சம் ஒட்டகம் பொண்ணு. நீயா பாக்கெட்ல போடுற மொத்தம் உனக்குதான். இல்ல பாக்குறேன் பொண்ணெல்லாம் எப்படி பாக்குறது இல்லையா மருகா? ஓய் என்னடா பதிரி இருக்குது பொண்ணுல நான் கூட பொண்ணு அளவற்ற பொண்ணு கொண்டாந்துருக்குவேன். பிரம்மச்சி தான் போட்டேன். அப்படி எடுத்து ஆராய்ச்சி பார்த்ததுல தான் தெரியுது. என்ன ஆராய்ச்சி பார்த்தா? என் மருகன் கொண்டு வந்த பொண்ணுலாம் பதிரு பதிரு நெல்லுல என்ன இருக்கா? பதிருபா பதிரு இருக்கா? கண்ணகால புட்டு கம்புல பொங்கு அதாவது இப்படிதான் தானியத்துல தான் இருக்குன்றேன். தானியத்துல தான் வந்து பதிரு இருக்கும், பொட்டு இருக்கும், கலந்தெல்லாம் இருக்கா. பெண்ணை வேண்டி வந்த பொண்ணில் கூடவா பதிர் இருக்கு? நீ பெண்ணை வேண்டி வந்த பொண்ணுல உன் பொண்ணுக்குள்ள பதிரு ஊதி ஊதி தள்ளுறாரு. எல்லாம் சுத்தமான 84 கேரட் தங்கையா. பதிரு சுத்தமான பதிரு 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 பொண்ணு. என்னையா பதிருன்ற அம்மரிப்பு? அதனால இந்த பதிர் பொண்ணுலாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய கோபால் பெட்டி நிறைய கெட்டி பொண்ணு கெட்டி பொண்ணு தந்தா பரியும் போடலாம். என்னடா கண்ணா என்னடா சொல்லுவே?
ஆமா நீ கேட்பது வெத்தலை பாக்கு பொட்டி. வெத்தலை பாக்கு பொட்டி. அம்மட்டம் பொட்டி அம்மட்டம் பொட்டி எதாவது காமிச்சு கோபால் பெட்டி அம்மா துண்டு பொட்டி எதாவது காமிச்சு இதெல்லாம் வந்து யாரு கோபால் பெட்டி நிறைய நீ கெட்டி பொண்ணு தந்தா அல்லிக்கா எம்மா அல்லிக்கா எது மிச்சம் பதிரு கொத்து பதிலாகுத அப்படியே குத்தா நீ 10 கூட கேட்டான் வந்து தூக்கிட்டு வர முடியாத பூரா கைடி சாணி போட்டுக்கின்னு ஏண்டா பதிரு தூக்கிட்டு வந்தா பதிரு தூக்கிட்டு வந்து யாரு இந்த பொண்ணு கேக்குறீங்க பதிரா கரெக்டா ஒரு மேல அடிக்கிற கப்பு தெளிவா அடிக்கிறாரு. என்னயா பண்ணுங்க கோபால் பெட்டி எடுத்து செம்பிளியாட்டோட வரிவார் பழகுதுண்டாலே கோபால் பெட்டி கையிலே இருக்கு நம்மளுக்கு அதான் பழகுது. கோபால் பெட்டி நிறைய கேட்டு பண்ணி தந்தா என்னன்ற தூத்தணும் கூத்தி இந்த கோபால பெட்டி நிரம்ப பொண்ணு எடுத்து கொண்டு உன் பொண்ணு என் மகளுக்கு ஆமாங்க கொடுக்குறேன். அப்படியா? ஏன்னா இந்த 7 லட்சம் ஓட்டம் பொண்ணத்தை உன்னால தூத்த முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன சரி அப்படியே கூட கேட்டான் இதுல பதிரி இல்லைன்னு நீ நினைக்கிறியா? பதிரி நீ எத்தனை மாசம் தூத்தத்து ஒரே நிமிஷத்துல இதை தூத்துவேன். முன்னே நிறுத்தி கண் முன்னே நான் கொண்டு வந்ததெல்லாம் நான் கெட்டி பொண்ணுதான் அப்படின்னு நீ சொல்ற. நீ நம்ப மாட்டுக்கிற. உன்னை உங்க கண்ணு முன்னாலே தூட்டி காமிக்கிறேன். நான் தூக்க முடியாது. இதுக்கு ஒரு ஆள் இருக்கான். ஒரே ஆள் தூத்திடுவான். ஆமா ஆமா நீ பதிரு போனா கெட்டி பொண்ணு கோபால் பெட்டி நிறைய கொடுத்துட்டா தாம்பளை மாத்திடலாமா? அது நீ சொல்லணும். தாம்பளை மாத்திடலாமா? மாத்திடலாம். நல்ல மனதுடன் கெட்டி பொண்ணு கொடுத்துடணும். யோ எடுத்துக்கா தூத்தி. அப்படியா? சரி இது நம்மளாலாம் தோத்த முடியாது. ஒரே ஒருத்தனாகிறான் என்னுடைய பரம பக்தன் ஆஞ்சநாயன். சரிதான் போச்சு. அவர்தான் கூப்பிட்டு விடுறியா? ஆஞ்சநாயனை கூப்பிட்டு விட்டோம்னா இந்த 7 லட்சம் ஒட்டகம் பொண்ணு என்ன ஆகுது பாரு. ஐயோ சில பலவனால் தான் கூப்பிட்டு விடுறா. அப்படின்னா ஆஞ்சநாயனை என் சமூகம் நான் அழைத்ததாக அழைச்சிட்டு வா. பாப்பா இத ஒவ்வொரு கொலைக்குதுங்க. இத 4 கால் தான் கொலைக்குதுன்னா அதுக்காகடா அவனை அனுப்புற 2 அடி கூட அடிச்சு விடு. அதுதான் நான் தண்ணி ஊத்த தெரியல. என்ன எல்லாம் மேல்தாச்சு தூங்குங்க. அது கூட எங்கடா கரண்ட் பில்லு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல படுக்காது இங்க வந்துட்டீங்களா? என்னடா பெரிய அக்க போராக்குது அப்பா.
திமா ஏய் வா நான் டேய் திமா லோ போவாத அப்படியே பார்த்துக்க பேசிவிட்டு மாட்டங்க நான் அப்புறம் ஒருத்தர் போடுங்க ஒரே ஒருத்தர் தூங்குறதுக்கு அப்புறம் ஒரு சொட்டு கண்ணு தண்ணி வீண்டா கேளுங்க மொத்தம் நினைச்சுக்கிட்டே வந்துடுறோம் பாரு ஏடா தூக்கம் அதே தூக்கம் எப்பா எங்கேயும் பார்க்காத தூக்கம் ஐ இவர் வந்துக்கிறான்னு தெரியாத மரியாதை இல்லாத என்னங்க போகமுன்னே ஒரே அடி தண்ணி குடிச்சு ரெண்டாவது கிட்ட வராது ஆமா ரெண்டு ஒரே தான் எப்பா ரொம்ப ஆசைப்படும் போலுக்குது ஓன்மா என்ன பண்ணா அது புத்தி காமிச்சு ஆஞ்சநேயா போ இங்க ஒரு ஆஞ்சநேயா இங்க ஒரு ஆஞ்சநேயா யாருக்கு நம்ம குரல் கொடுப்போம் நாய் போச்சா ஒன்னு விட்டு வச்ச பச்சா பைய பாத்தியா பல மூடி வைக்கிறியா ஏய் எல்லாம் பல்ல உசர மூடி வைக்கிற பையா வந்துச்சு இது பூரா குரங்குல அது ஒரு மோசமான குரங்குடா பாய்கிற என்ன ரொம்ப போச்சியா
யாருன்னா கீழ் சாஞ்சிங்கன்னா மறுபடியும் 2 லிட்டர் தண்ணி வரும். தாங்க முடியல. நீ ஏற்கனவே அவன வாயில குத்தி ரத்தம் வர வச்சுக்கிறான். ஐயா முந்தி முந்தி விநாயகரே நான் என்ன பண்ணிருக்கேன்? சொன்னாதானே தெரியும். ஏற்கனவே தான் என்கிட்ட வச்சுக்காத வாயில குத்தி ரத்தம் வர வச்சுக்கிறான்னு சொல்லி யாரு என்னையா உன்னதான் எவனை குத்தி ரத்தம் வர ஐயா என்ன போய் குத்தி ரத்தம் வர வச்சுக்கிறான் வாயிலா வாங்கி வச்சுட்டு போ. தாத்தா தான் ஒரு படி கை கட்டுங்கிறவன் வந்து அவன் பையன் ஏதோ எடுத்து கீசி போட்டியாமே ஒரு வத்துக்கு சிகிசி வச்சு தெரியுமா தெரியாது. நீ அத்தை எடுத்து வெளியே எடுத்து புடிங்க போட்டியா ஒரு வத்துக்கு சிகிசி வச்சுனாக்கா ஒரு திருப்தியா புடிப்பான். நீ அது கம்முனு விட்டுட்டியா என்ன வந்து உயிரை வாங்குற நீ எடுத்து போடுது நீ தயாக்கிறான் பாரு அவன் தான் மொத்தத்தை எடுத்து வச்சமா அது அவன் எத்த வந்து வச்சு அவன் தான் அவன் கட்சானா போட்டு சும்மா போட்டு அதான் இருந்துச்சு வாடி நாள் முடிக்கிட்டு அதை விட்டு கோச்சி போடுறான் சமயம் நோக்கி வரக்கூடிய அசாமி தெரியுமாடா அது கூட 5 ரூபாய் பக்தா கூப்பிடுறா இருப்பாரு என் தந்தையின் பேர் தெரியுமாடா? இன்னத்து வேற உயிர் வாங்குதியா ஆட்டோவால் ஊத்தா நக்கும் ஒன்னு மரம் செடி கொடி ஒண்ணு தெரியாது மொத்தம் புடிக்கு போட்டு போயினே கொடி தானே இல்ல ஐயா சைதாபாட பாரு முடிச்சிட்டியா வீட்டுக்கு போனா இந்த கண்ணமங்கலம் போகலது நம்ம வடமாநிலம் போகல ஒண்ணு கூட கிடையாது. ஆமா கூட்டோடு நாரிமான் கூட்டோடு போய் பார்த்தா பூரா மரமும் ஆமா காத்து பூரா அத்திச்சு ஆமா மொத்தம் செடி கொடியில மழையா வந்தா ரோட்ல நிக்குது ஏல அவரா அதுக்கு நான் அடை போட்டு சொல்லிங்க பாடம் சொல்லுடா ஏய் ஓ காத்து வந்தால் ஆமா
கண்ணுக்கு தெரியாது, அது வந்து தெரியாது, போத்து தெரியாது, மொத்தம் மூச்சு தட்டி போய் வாழ்வு பகவான் வர யாருமே தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி உங்க அப்பா வாழ்வு பகவானா? எங்க தந்தை அபிதானமோ வாழ்வு பகவான். உங்க அப்பா வாழ்வு பகவான் 3வது வருஷம் அடைபலம் பாரதாங்க. ஆமா. எங்க பார்த்திருந்தா? எந்த அடி போலாம்? எந்த அடி போலாம்? ஏய், அடைபலம். அடைபலடா. சபாயா. அடைபலம். இறங்கி போயிட்டே எப்படியே? ஏய், வந்து எதிர்த்து பார்த்தாலும் தெரியும். என்னடா சாமி கேட்டா ஆடிட்டு போறான். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருந்தான். இன்னைக்கு எகிரி குதிக்கிறாரு. ஐயா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுந்தா சிவன் கோயிலே மறந்து போட்டுருக்கோம். அந்த சிவன் கோயிலுள்ள இருக்கிற நம்மளாமே எந்திரிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட காத்து எந்த பாடம் கத்துக்கவே இல்ல. அனைவருக்கு பார்த்து ஏடா நான் பாடத்துல கம்மியா எழுதி கொடுத்த பாடத்துல இந்த பாடம் உனக்கு நம்பிக்கை அதிகமாகி போச்சு. அப்படி இருந்தாலும் என் தாயார் அபிதானோ கைவனுக்கு கோவம் மத்தியா கைவனுக்கே மோகம் போட்டு பம்மத்துக்கே மோகம் வரும். யோசிக்கிறானாமா காலி பூஜைக்கு தேங்காய் பணம் கொடுத்தாங்க சொல்லு. 50 ரூபாய் கொடுத்து வாங்கினா அவனுக்கு தெரியும். ஆமா படிக்கிறான் என் தாயார் அபிதானமோ அப்படி இருந்தாலும் இவர்கள் இருவருக்கும் பிறந்தது அபிதானமோ வீர ஹனுமான். வீர ஹனுமான். அப்படி இருந்தாலும் பகவான் உலக ரட்சகன் யாரும் கும்பிடுவ. பகவான் உலக ரட்சகன் கோபாலகண்ணா அவர் தான் ராமரு. ராமரு முன்முழுவத்தில் ராமரு. இப்ப கண்ணவதாரம் அவர்தான் வந்து தினந்தோறும் மனதிலே அவர் தான் ஒண்ணு வரும்படி உத்தரவு. அப்படியா பகவானே சாமி அதி விரைவாக அழைத்ததின் காரணம் என்ன சுவாமி? உனக்கு வேலை இருக்கு, அதனால தான் உன்னை அழைத்தேன். அஞ்சனையா என்ன எனக்கு வேலை கொடுக்கிறாய்? துரியோதனனவன் தன்னுடைய செல்வ சீமான் என்பதை காட்டுவதற்காக நம்ம கிட்டே காட்டுறதுக்காக 7 லட்சம் ஒட்டகத்திலே பொன்னை ஏற்றி கொண்டு என் மகள் சுந்தரியே பரியமிட வேண்டும் என்று வந்திருக்கான். ஓ, பரியமிடுவதற்காக வந்திருக்கிறான் துரியோதனன். இன்றைய பொழுதில என்ன செய்யணும்? அவன் செல்வத்தை எல்லாம் செல்வ செருக்காக்க வேண்டும். ஓ,
அந்த மலை போல் கொட்டிருக்கும் பொண்ணையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? தெரிகிறது பாரு, வட்டப்பாறை. விஸ்வரூபம் எடுத்து வட்டப்பாறையிலே நின்று இந்த 7 லட்சம் ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய பொன்னை எல்லாம் தூற்றி அதுல கெட்டி கோபால் வெட்டி இருக்கு இல்லையா, இந்த கோபால் பெட்டி நிறைய பொன் கொடுத்தா கோபால பெட்டி அளவிற்கு காமிக்க வேண்டும். ஆமா, காமிக்கணும். ஆமா, நீ புறப்படு. பரிமளன்னு பாக்கு கொடுத்திருக்கேன். நான் பாத்துறேன். கட்டப்பாறையில நின்னு தூத்தி கோபால் பெட்டி நிறையதான் பாரு. நான் பாத்துறேன். தூத்து மோதிக்கு போட போறேன். என்னடா தாத்தா ஆட்ட தூத்தி நான் ரட்சகன் கோபாலக்கண்ணன் உரைத்தபடி இந்த மலை போல் கொட்டியிருந்த பொண்ணை எல்லாம் தூத்தி எடுத்ததற்கு எவ்வளவு ஆகியது பத்தியா அளவு? எவ்வளவு ஆகிதோ? நாங்க பகவானை கூப்பிட்டு அவருக்கு தான் சொல்ல அளவு. உலக ரட்சகா சுவாமி, தூத்தி எடுத்ததுக்கு 7 லட்சம் ஒட்டகத்து பெண்ணும் கெட்டி பண்ணி எவ்வளவு ஆயிருக்கு சுவாமி? மலை போல் கொட்டியிருந்த பொண்ணை எல்லாம் தூத்தி எடுத்ததற்கு இந்த கோபால பெட்டிக்கு கால் பெட்டி தான் வந்தது ஐயா. ஆஞ்சநேயா, கால் பெட்டி தான் வந்திருக்கான். கால் பெட்டி தான் வந்திருக்கிறது. சமயம் வரும் தருணத்தை அழைக்கிறேன், நீ ஒரு புறமா ஆகட்டும். பொண்ணை எல்லாம் தூத்தி எடுத்து இருக்கு. நீ பேசுறதுக்குலாம் டைம் கிடையாது. என் கோபா என்னது? நீ பேசுறதுக்குலாம் டைம் மூப்புதமர மாத்தி நீ. வேண்டாம். ஏ பெச்சாமீ. அந்த எரம் பேசனேடா. ஏடா? ஆத்துக்கு தாமர மாத்தி. இதுல வச்சு மாத்தற. அண்ணா, தின எரம் பகல் என்ன என்னது? என்ன இப்ப அது தூளே நடக்குது வேலை. கோபால் பெட்டி கால் பெட்டி தான் ஆனது. நான் எப்படி அதுக்குள்ளே தாமரத்தை மாத்த முடியும்? கால் பெட்டி மீதி கோபால் பெட்டி நிறைய பொண்ணு கொடுத்தா பாரு, எல்லாம் தாமல் சேர்த்து நீயே போ.
கண்ணன் சாதாரணமாக என்ன கூறுகிறார்? கோமாள பெட்டியில் அரைப்பெட்டி தான் இருக்கு. இந்த அரைப்பெட்டிக்கு வழி இருந்தால் பாரும், இல்லைன்னா திரும்பி போயா. ஐயோ காலமா நான் கேட்ட பரியம் தந்தே பணக்காரன் நானே மனம் கலங்கி அழுகிறேன். கேட்கும் பொருளை எப்படி தருவது? கண்ணனுடைய பெண்ணை எப்படி திருமணம் செய்வது? என் மருமகளாக்குவது? இந்த சிந்தனையிலே எனக்கு மூளை குழம்பி விட்டது. இந்த ஒரு தாலி ஏறத்துக்கு 100 பேர் தாலி அண்டாலும் இருக்கும் போதே இல்ல மோனாங்கோடி கூட கட்டி பொண்ணு கூட ஆமா மொத்த தாலி பொண்ணு கூட அந்த பொண்ணு நமக்கு வேணும். நான் மன்னனுக்கு மன்னனாகி மதி குலங்களில் உதித்த கலங்கியே உன்னையும் கொண்டு வாராய், உன்னையும் கொண்டு வாராய். உடனடியாக துவாரகையில் இருந்து தம்பிமான துணை கொண்டு அத்தினாபுரம் கஜானாமல் இருக்கும் பொன்பொருள் எல்லாம் சுத்தமா வரையா இருக்கா? தொடப்பம் போட்டு பெருகி வாரியா? ஒரு தாலி யாரத்துக்கு உங்க 100 பேர் தாலியை அறுத்து கொடுக்குமா? நகை நாணயம் பத்தல